எல்லோருக்கும் வணக்கம். பல்லவ குருகுலத்தின் சார்பாக திருமாவளவ கச்சிராயர் கடலூரில் இருந்து இந்த குருகுலன்ற வார்த்தையை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த காலத்தில் குருகுலம் தான் இருந்துச்சு. அப்போ தமிழன் உலகத்தையே ஆண்டான். இப்போ மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனுக்கு நாம் அடிமையாயிட்டோம். அதிலிருந்து இப்போ மெக்காலே சிஸ்டம் தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்குது. மீண்டும் நாம் தமிழர்கள் பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் நாம் குருகுலத்துக்கு போயாகும். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் நம்ம ஆளுங்க 52 பேர் காலேஜ் லெக்சராக இருந்திருக்கிறாங்க. அதை பிராட்டப் பண்ண இடம் எதுன்னா பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற பாகூர் தான். அங்கே 12 கலைகளை அடிப்படையாக வச்சு ஸ்கூல் நடத்தினாங்க பல்லவர்கள் பீரியடில். அதில் படித்தவங்க தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்களாக இருந்தாங்க. அதுதான் அப்போ உலகத்திலே பெஸ்ட் யூனிவர்சிட்டி எதுன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் தான். அப்போ மாளிகாப்பூர் படையெடுப்பில் அவங்க அதெல்லாம் அழிக்கிறாங்க. ஏன்னா அது இயல்பு. இப்போ நம்ம இந்துக்கள் உலகத்தை ஆளக்குள்ள இந்து மதத்தை நம்ம உலகறிய செய்வோம். அதே மாதிரி முஸ்லீம்கள் ஆளக்குள்ள அவங்களுடைய மத கோட்பாடு, அவங்களுடைய அறிவாற்றல் அதை பயன்படுத்துவாங்க. அடுத்தது கிறிஸ்டியானிட்டி வந்துச்சுன்னா கிறிஸ்டியானிட்டி அதை செய்யும். எது எப்படி இருந்தாலும் கடைசியாக மதத்தை தான் பரப்புவாங்க. ஆனால் இந்துக்கள் அதிகமாக மதத்தை பரப்புறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது. இப்போ கிறிஸ்டியானிட்டி கொடுக்குற மாதிரியோ முஸ்லீம்ஸ் கொடுக்குற மாதிரியோ இல்லை. முஸ்லீம்ஸ்லாம் வாழ்முனையில் மத மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அப்புறம் ஜெசி சத்யஷ்மிக்கு அப்படின்ற டேக்ஸை போட்டு மதம் மாற்றினாங்க. அதே போல் கிறிஸ்தவர்கள் கல்வி நிறுவனங்கள் நிறைய தொண்டுகள் செய்து அவங்க தன்னுடைய மதத்தை வளர்த்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஆட்சியை பிடிப்பாங்க. அடுத்தது அவங்களுடைய மதத்தை பரப்புவாங்க. இப்போ நாம் இவங்ககிட்டேருந்து விடுபடணும், நம்ம தமிழர்கள் தன்னிச்சையாக செயல்படணும், நாம் உலகத்தை ஆளணும் அப்படின்னு நம்ம யோசிக்கல. குருகுலம் தான் பெஸ்ட்டு. இப்போ குருகுலத்தில் என்ன நம்ம சொல்ல வரோன்னா, 20 வயசில் பையன் சம்பாதிக்க ஆரம்பிக்கும், 25 வயசில் கல்யாணம் முடிச்சிடும். சும்மா படிக்கிறேன்னு இப்போ எம்பிபிஎஸ்லாம் படித்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு 30 வயசு வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபெர்டிலிட்டி சென்டரை நோக்கி போக வேண்டியதுதான். குழந்தை பிறக்கல என்ன பருவத்தே பயிற்சி. நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் லைஃப் என்னென்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த 4 நிலைகள் தான் வாழ்க்கையில். பிரம்மச்சரியன்றது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம படித்து அறிவை வளர்த்துக்கிட்டு சம்பாதிக்கணும். அடுத்தது கிரகஸ்தம். கிரகம்னா குடும்பம். மனைவியோட கூடி குடும்பம் நடத்தி பிள்ளை குட்டிகளை பெற்று அவங்கள நல்ல மாதிரியை வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் கிரகஸ்தம். வானப்பிரஸ்தன்றது என்னன்னா பிள்ளைகள்லாம் வளர்ந்து ஆளான பிறகு அவங்ககிட்டேருந்து விலகி வாழும். குடும்பஸ்தம் அது முடிஞ்ச பிறகு வானப்பிரஸ்தம். அவங்ககிட்ட பொறுப்பாக படிச்சுட்டு நாம் பட்டும் படாத ஒரு வாழ்க்கை. அதான் சொல்லுவாங்க, தாமரையில் தண்ணி மாதிரி, புளியம்பழமோ ஓடு மாதிரி, விளாம்பழமோ ஓடு மாதிரி. அப்படின்னா அதில் பற்றிக்கிட்டு இருக்காது. அப்போ நாம் அந்த குடும்பத்திலேருந்து இருந்தாலும் இல்லாதது போல் நம்ம வாழ கற்றுக்கணும். அதுக்கு அடுத்தது சந்நியாசம், முழு நேர சந்நியாசம். இந்த 3 பகுதிகளில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், இந்த நிலைகளில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் செய்திருப்போம். தவறுனா பாவங்கள் பண்ணியிருப்போம். அதுக்கு இந்த சன்னியாச காலத்தில் கோயில் குளம் அலைஞ்சி நம்ம செஞ்ச பாவத்தை இறைவன்கிட்ட மனசார வேண்டி, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கக்குள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதுக்கப்புறம் நம்ம முக்தி அடைகிறோம், இல்லை ஜீவன் முக்தி அடைகிறோம், இல்லை சாவரம். செத்தவன் சன்மார்க்கி ஆக முடியாது, வள்ளலார் கிளீன்னு சொல்லுது. அப்போ சாகாமல் ஒரு வாழ்க்கை இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. இதை சொன்னவர் வள்ளலார். அதுக்கு முன்னாடி காகபூஜண்டர் அப்படின்னு ஒரு சித்தர்,
பிறந்தவன் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற நிகதியை கிழித்தெறிவோம். அப்புறம் பிறந்தவன் செத்துதான் ஆகணும்னு கணக்கு கிடையாது. இப்போ என்ன 2 கருத்து உலகிட்டு வருது. உடல் வேறு ஆன்மா வேறு அப்படின்னு. ஆனால் அகத்தியர் போன்ற மகான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உடல் ஆன்மா எல்லாம் ஒன்று தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ சித்தர்கள் வந்து சாகா நிலை அடைகிறோம். இப்போ வடக்கிருத்தல் அப்படின்றது ஒரு நிலை உண்டு. அரசர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடைசி காலத்தில் வடக்கிருத்தல் சொல்லிட்டு காட்டுக்கு போய் அவங்க தியான யோகத்தில் இருப்பாங்க. ஆக்சுவலாக வடக்கிருத்தல்னா இதுதான் வடக்கு, தலை சிரசு தான் வடக்கு. அப்போ தெற்குன்றது கீழே மூலாதாரம் தான். இது கிழக்கு, இது மேற்கு. அப்போ உடம்புக்கே திசை இருக்குது. அப்போ வடக்கிருத்தல் சொன்னாக்கா நாம் தியானம் பண்ணி, இப்போ திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை இங்கே வந்துடும். சரசராகாரத்தில் எரியும். நம்மலாம் திருவண்ணாமலைக்கு போய் கோயிலில் வர வரோம், அது வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்குது கைலாயம். இது வடக்குன்னா அப்போ தெற்கே எங்க மூலாதாரம். சாகா நிலை விரும்புபவர்கள், சாகா கலையை தேடுபவர்கள், இவங்க மூலாதாரத்தில் அதிகமாக பயிற்சி பண்ணுவாங்க. தெற்கு நோக்கி தவம் இருப்பவர்கள். அதுதான் சொல்லுவாங்க, தென்னாடு உடைய சிவனையே போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்போ தெற்கு திசை எங்கே இருக்குது? நீங்கள் உலகம் பூரா கோயில் கோலன்னு அழைஞ்சிட்டா காலம் பூரா அழைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை உணர்வது தனி அறிவோம், பின்னையை உணர்வது பேய் அறிவோம். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னைய வினையின் முடிச்சை அழிப்பது, பின்னைய வினையை பிடித்து பிசைவர், சென்னையில் வைத்த சிவனருளாலே. என்ன அழகம் பாடினார். அப்ப தன்னை உணரணும். அதுதான் முக்தி, ஜீவன் முக்தி அடையிறதுக்கு வழி, சகா நிலை அடையிறதுக்கும் வழி. இப்போ கேட்கலாம், என்ன நீங்களாம் இவ்வளோ தூரம் பேசுறீங்களா, நீங்களாம் அந்த நிலையை அடையிறீங்களான்ட்டு. கண்டிப்பாக அடைவோம். பூர்வ ஜென்மத்தில் அவங்களுக்கு புண்ணியம் இருக்கணும். சிலருக்கு சீக்கிரமாகவே கூடிடும், சிலருக்கு ரொம்ப காலம் கழிச்சு கூடும், சிலருக்கு அடுத்த பிரிவில் தான் கூடும். இன்னும் பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டிய கூட இருக்கலாம். விதி இருந்தால் வாய்க்கும் பாரு. ஓகே, தேங்க்யூ.